சைதாப்பேட்டை குமரன் காலனியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு 4 மணி நேரம் கரண்ட் இல்லை, குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கிறோம். இங்கே வந்தாலும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணி யாரும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, அவங்களும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பொதுமக்கள் தேவைக்காக எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிறீங்க, டிவி கேக்கு ஆட்சி மாறிச்சுப்பா, ஊதிட்டாங்க ஒரே ஓடியா. ஏய் எருமாட்டு கூ முட்டாளுங்களா, எதுக்குடா நேத்து கரண்ட் இல்லைன்னு சொல்லி பதிவு போட்டதுக்கு அந்த கட்சி நீங்களே உங்க கட்சியை குறை சொல்லிட்டீங்களா? டிஎம்கே சார்ந்தவர்களா? ஒரு சில பேர் முதல்வரை ஏட்ட போய் கேளு, முதலமைச்சர் கேளுங்க. அப்ப இபி ஆபீஸ் எதுக்குடா? முதல்வரே உட்காருவாங்களா? கடந்த 1 மாசமா தேனி மாவட்டத்துல வெம்பூர் அப்படின்ற கிராமத்துல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர் கட், 24 ஹவர்ஸ்ல 21 ஹவர்ஸுமே கரண்ட் போன மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோ பவர் கட்டு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேசன் அவர்கள். வணக்கம். குறிப்பா ஒரு வார காலமாகவே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரண்ட் கட்டுங்கிறது இருந்தது. ஆனா இந்த ஒரு வாரமாக, குறிப்பாக நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட படுக்கை அறையிலிருந்து அப்படியே வெளிவந்து அரை நிர்வாணமாக பனியின் சட்டையோடு நின்று மக்கள் போராடுவதை பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே என்ன நடக்கிறது? கடந்த 5 ஆண்டு காலகட்டங்கள்ல, இந்த கோடை வெயில் காலங்கள்ல கொஞ்சம் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த அளவுக்கு வீதிக்கு வர்ற அளவுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை கடந்த ஆட்சி காலங்களில். ஆனா இப்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதே இது நிர்வாக சீர்கேடா அல்லது மின் விநியோகங்கிறது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கா? ஆனா நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, சில இடங்கள்ல சமூக விரோதிகள் பீஸ்கட் இப்படின்ட்டு போறான்ற மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாரு. என்ன நடந்திருக்கு? ஏன்னா குறைஞ்சபட்சம் நேத்து மட்டுமே சைதாப்பேட்டையில 6 மணி நேரம் கரண்ட் கட்டா இருக்கிறத தகவல் வெளியாகிறது. மக்கள் வீதியில் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? நீங்கள் சென்னையை சார்ந்தவர், நிச்சயமாக நேரடி அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நிர்வாகம் சார்ந்த திட்டமிடல்களில் குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த ஒரு கோடை காலத்துல எப்பவுமே மின்சார தேவை என்பது உச்சத்தை தொடும். அது இந்த முறை இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டேதான் போகிறது. ஏனென்றால் பொதுவாக கோடை காலத்திலே அதிகமாக மின்விசிறி பயன்படுத்தப்படும், அந்த ஏசி பயன்படுத்தப்படும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பெருமளவுக்கு பல பகுதிகளிலும் பலமாடி கட்டடங்கள் வந்து விட்டாங்க. அடுக்குமாடி கட்டடங்கள், அபார்ட்மெண்ட் ஹவுசஸ். ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா 50-60 வீடுகள், 100 வீடுகள் சர்வசாதாரணமாக இருக்கின்றன. அந்த வீடுகளுக்கெல்லாம் மின் இணைப்பு, அந்த வீடுகளுடைய மின்சார தேவைகள், அவர்களுடைய பயன்பாடுகள், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு உரிய வகையில அந்த உற்பத்திக்கும் அந்த மின்சார சேமிப்பு என்பதற்கும் அவசர கால தேவைகளுக்கு கொள்முதல் செய்வது என்பதற்கும் ஒரு சரியான திட்டமிடல் என்பது வகுக்கப்படவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இதற்கு யார் காரணம்? இப்போது இருக்கிற ஆட்சியாளர் காரணமா, கடந்த ஆட்சியாளர் காரணமா என்றால் அது வேறு விஷயம். ஆனா ஒட்டுமொத்த நம்ம பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியம், அந்த மின்சாரத்துறை, அது ஒரே யார் ஆட்சியில் இருந்தாலும் இவர்கள் தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது அந்த நிச்சயமாக ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு கொள்கை சார்ந்த வழிகாட்டலை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டலை கொடுக்கிற போதுதான் அதிகாரிகள் சரியான முறையில் திட்டமிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படவும் முடியும். ஆனால் இந்த 2 தரப்பிலுமே போதாமை இருந்திருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் சொன்னது போல, ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்துல மின்சார பற்றாக்குறை, எங்கள் பகுதியில மின்வெட்டு என்பது பிரச்சனை வந்திருக்கிறது என்றாலும் கூட இந்த முறை மிக அதிகமாக இதை மிக எளிதாக வேறு மாதிரியாக சித்தரிக்கிற முயற்சிகளும் நடப்பதை பார்க்கிறோம். ஒன்று, சூழ்ச்சி என்கிறார்கள். எதை சூழ்ச்சி என்கிறார்கள்? மின்சாரம் பற்றாக்குறை ஆகிவிட்டது என்பதை சூழ்ச்சி என்று சொல்கிறார்களா, சூழ்ச்சியின் விளைவு என்று சொல்கிறார்களா, அல்லது மக்கள் தெருவில் இறங்கி போராடுவதை சொல்கிறார்கள்? அப்படி ஏன்னா மக்கள்லாம் தூக்கி விடுகிறார்கள். ஏன்னா சில இடங்கள்ல சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள். எங்களை பத்திலாம் என்னமோ சொன்னீங்களே, நீங்க வந்தோட எல்லாம் மாறிடும் சொன்னீங்களே அப்படின்னு சொல்வதையும், சில பேர் அரசியல் சார்ந்தே பேசுவதையும் கூட பார்க்க முடிகிறது. நீங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, இப்ப மட்டும் தெருவில் நிக்கிறீங்க, போய் அங்க போய் கேளுங்க என்றெல்லாம் பேசுவதுப்பா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான். அவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் முத்திரை குத்தி
வேண்டுமென்றே செய்கிறார்கள், தூண்டிவிடப்பட்டு செய்கிறார்கள் என்கிற போது அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இன்றைய அந்த ஆட்சியில் இருப்பவர்களும் சரி, அவர்கள் வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய அதிகார மட்டத்தில் இருப்பவர்களும் சரி இன்னும் சரியான புரிதலுக்கு வரவில்லை என்பதைத்தான் காட்டுகிறார். இது தொடர்பாக இந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடம் பேசுகிற போது, இந்த துறை சார்ந்த தொழிற்சங்க தலைவர்களிடம் பேசுகிற போது பல முக்கியமான உண்மைகள் தெரிய வருகின்றன. இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசித்தால்தான் இதற்கு விடை காண முடியும். எனவே அதை பற்றி நாம் பேசுவது என்பது ஒரு பக்கம் ஆட்சியாளருக்கு இந்த உண்மைகளை கொண்டு போவதற்கும் உதவியாக இருக்கும், பொதுமக்களும் கூட இன்னும் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல இப்ப நம்ம நிர்வாக சிக்கல் ஒரு காரணம்னா, அமைச்சர் சொல்லக்கூடிய பதில்கள் வேறு விதமாக இருக்கிறது. அது பற்றாக்குறையோ அல்லது நிர்வாக சிக்கலோ அல்லது ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போறாங்க பல இடங்கிற சமூக விரோதிங்கிற குற்றச்சாட்டு சரியா? அதுக்கான ஒரு வீடியோவும் காட்டினாரு. ஓகே, அந்த ஒரு வீடு ஓகே, மற்ற வீடுகள் என்னாச்சு, இரவுல ஏன்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான திமுக தான் காரணங்கிற மாதிரியான ஒரு தொழில ஒரு சொல்ற குற்றச்சாட்டு சரியான்ற நிர்மல்குமார் அவர்கள் இந்த 2 வேலையுமே செய்கிறார். ஒன்று, ஏற்கனவே இவர் கடைபிடித்து வந்த அந்த பாதை எல்லாவற்றையும் முந்தைய திமுக அரசின் மீது தள்ளி விட்டு இவர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அடுத்த கேள்வியாக வருது. கடந்த ஆட்சியில தவறுகள் நடந்திருக்கின்றன என்பதை மறுக்கல. கடந்த ஆட்சியில் இவற்றையெல்லாம் கவனிப்பதில் போதாமைகள் இருந்திருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதைவே காரணம் சொல்லிக்கொண்டு இன்னும் எத்தனை காலத்திற்கு நீங்கள் அரசியல் செய்வீர்கள், எத்தனை காலத்திற்கு நிர்வாகம் செய்வீர்கள் அந்த கேள்வி வருகிறது. ஆனா அப்படி என்றா நீங்க அந்த திமுக ஆட்சி, அதுல நடந்த குறைபாடுகள், அதுல ஏற்பட்ட பிரச்சனைகளால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மின்தடை என்பதெல்லாம் காரணமாக இருந்தால், இந்த 1 மாத காலத்தில் அவற்றை சீர் செய்வதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே மாதத்தில் நல்லா தீர்ந்து விடுமா என்று மேலோட்டமாக கேள்வி கேட்கலாம். ஆனா குறைந்தபட்சம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு சரியான திசையில் போகிறார்கள், விரைவில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும், முறையான தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு? அதை நிர்மல்குமார் அவர்கள் அவருடைய அமைச்சரவை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவருடைய துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று எளிய மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். எனவே இதை திரும்ப திரும்ப முந்தைய ஆட்சியாளர் மீது பழி போட்டு நழுவுவது என்பது இந்த ஆட்சிக்கு அழகல்ல. அப்படி என்றால் இவர்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இவர் சொன்ன அந்த மாற்றத்தை இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நிகழ்த்திவிட முடியாது. இரவிலே விளக்குகள் எரியாது அல்லது இரவிலே புழுக்கத்தை போக்க முடியாது என்கின்ற நிலைமைதான் மிஞ்சும். எனவே இப்படியான காரணங்களை சொல்லுவதை விட்டு ஒன்றை ஒப்புக்கொள்ளலாம். அவர் சிசிடிவி உட்பட சான்று காட்டி இருக்கிறார். சில பகுதிகளில் அப்படிப்பட்ட திருட்டுகள் நடப்பது உண்மை. அதனால் அதை மறுக்க முடியாது. அவ்வப்போது செய்திகளே வருகிறது. இந்த முக்கியமான இந்த மின் பொருள்களை சும்மா அவருடைய மதிப்பு என்ன என்பது கூட அவருக்கு தெரியாது, அதனுடைய பயன் என்பதும் என்ன என்று தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடி தேவை. பெரும்பாலும் அப்படிப்பட்ட திருட்டுகளில் ஈடுபடுவது யார் என்றால் போதையில் மூழ்குவதற்காக உடனடி பணத்திற்காக தேடுகிறவர்கள் தான். அது உண்மையான மதிப்பு என்ன என்று தெரிந்தால் மிரண்டே போய் விடுவார்கள். ஆனால் ஏதோ அற்ப தொகைக்கு விட்டு அப்போதைக்கு தங்களுடைய அந்த போதை தேவையை தீர்வு செய்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட திருட்டுகள் நடக்கின்றனவா என்றால் நடக்கின்றன. அதே போல வேற சில இந்த காப்பர் போன்ற பொருள்களை திருடி அதன் மூலமா கொஞ்சம் காசு சம்பாதிப்பது, இதை சில பேர் செய்கிறார்கள். ஆனால் இது எங்கேயோ எப்போதோ ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பல பகுதிகள், சென்னையில பல இடங்கள், இன்னைக்கு சென்னையில தெருவில் இறங்கி போராட இரவுல மக்களுடைய போராட்டம் நடக்காத பகுதியே கிடையாது, ஏரியாவே கிடையாது என்றாங்க. தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் பொதுமக்கள் மட்டுமல்ல, வீடுகளை விட்டு வெளியேறி போராடுகிறவர்கள் இரவு நேரங்களிலே பொதுமக்கள் என்றால், பகல் நேரங்களில் விவசாயிகள் போராடுகிறார்கள். இல்ல அவர்களுக்கு முன்தடை ஏற்படுகிறது, அவருடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன. அப்ப இதற்கெல்லாம் கூட இந்த இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை திருட்டு தான் காரணம் என்று சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்க முடியுமா? எனவே ஒரு சரியான காரணத்தை அவர் சொல்ல வேண்டும். அடுத்து நான் சொன்னதை போல இல்ல உடனடியாக ஒரே மாதத்தில் மந்திரம் போட்டது போல எல்லாம் மாறிவிடும் என்று நம்ப முடியாது.
அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இந்த அரசு நான் ஏற்கனவே சொன்னதை போல இவர்கள் கண்டிப்பாக இதை அறிவியல் பூர்வமாக அணுகுவார்கள். சரியான ஆலோசனைகளோடு சரியான வழிமுறைகளை கையாள்வார்கள். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை இல்லாமல் போகும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல. அதற்கான அறிவிப்புகளே கூட வரலை. குறைந்தபட்சம் உங்க பகுதியில இன்னைக்கு இவ்வளவு நேரத்துல மின்தடை ஏற்படும், இவ்வளவு நேரம் ஆகும், இந்த பிரச்சனை காரணமா அதையும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா இப்ப சின்ன பல இடங்கள்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த தரையில் போடப்பட்டிருக்கின்ற அந்த உயர் அழுத்த மின் கம்பிகள் வெடிக்கின்றன, அழுத்தம் தாங்காமல் வெடித்து போகின்றன. அதுல ஒரு ஊழியர் இறந்து போன செய்தி கூட வந்தது. முகத்துல எல்லாம் பட்டு படுகாயம் அடைந்து எப்படிப்பட்ட செய்தி எல்லாம் கூட வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? அந்த கூடுதல் மின் அழுத்தம் தான். அதன் பின்னணியில் பார்த்தால் பல ஆண்டுகளாக அந்த கம்பிகள் மாற்றப்படவே இல்லை. அதற்கென்று இந்த மின்சாரத்தை கடத்துகின்ற ஒரு திறன் என்பது இருக்கிறது அல்லவா, அது காலப்போக்கில் சரிவடைந்து கொண்டே வரும். ஆனால் இன்றைக்கு உயர் அழுத்தம் தேவைப்படுகின்ற காலத்தில் பழைய கம்பிகளை, அதுவும் அதனுடைய தாங்கு திறன் என்பது, கடத்து திறன் என்பது சரிவடைந்திருக்கிற போது அதை மீண்டும் பயன்படுத்துவது என்ன ஆகும்? ஒன்று, பல இடங்களில் மின் தடை என்பது இயல்பாக ஏற்படும். அது எந்த இடத்துல அந்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல வெடித்திருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்கு குறைந்தது 3 மணிலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதை சொல்ல வேண்டியதுதானே. அதே போல சில இடங்களில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த வெடிப்பின் காரணமாக உங்கள் பகுதியில் தடை ஏற்பட்டிருக்கிறது, எங்க ஊழியர்கள் இறங்கி விட்டார்கள், இவ்வளவு நேரம் ஆகும் என்று SMS-ல அனுப்பலாமே. இன்னைக்கு அந்த வசதியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். எதற்கோ அதை பயன்படுத்த முடிகிறது அல்லவா? ஏன் இதையே செய்யலாமே. அவ்வாறு செய்கிற போது மக்களை நம்ம மதித்து, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்மளை மதித்து ஒரு தகவல் சொல்கிறார்கள், சரி 3 மணி நேரம் நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இப்பவும் வெளியே தான் வந்து இருக்க வேண்டியிருக்கும். ஆனா ஆத்திரத்தோடு குமுறலோடு வந்து அமராமல் ஒரு எதிர்பார்ப்போடு கொஞ்சம் மின்சார மின்களை வந்து வெளில காற்றாட உட்கார்ந்துக்கலாம் வந்து அப்படி மனநிலை மாறும் அல்லவா? ஏன் அதற்கு திட்டமிட மாட்டேன் என்கிறார்கள் தான். ஆக முன்னறிவிப்பு ஒன்று 2 வகையில, ஒன்று ஊடகங்கள் மூலமாக செய்திகள் கொடுக்க வேண்டும். அடுத்து இப்படி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எந்த பகுதியில் நடந்திருக்கிறதோ அந்த பகுதியில் குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த குறுஞ்செய்தியை அனுப்புவதன் மூலமாக தகவல் தெரிவித்து அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும். இந்த அணுகுமுறை முதலில் தேவைப்படுகிறது. பிறகு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து நாம் பேசணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, தலைநகர் மட்டும் இல்ல, நேற்று திருச்சி முழுக்க அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு பெண்மணி தேனியிலேயும் அதே பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி இபியோட அதிகாரிகள் யாருமே ரெஸ்பான்ஸோ அல்லது போன் எடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப தலைநகரை தாண்டி மற்ற நகரங்களுக்கும் பரவுவது இப்ப சாதாரணம் எடுக்க முடியாதுல்ல. இது இரவுங்கிறது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தூக்கங்கிறது ரொம்ப அடிப்படை. அப்பதான் காலைல எல்லா ஒரு டைம் இன்னைக்கு கரண்ட் இல்லாம அசையாதுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் போது அதிகாரிகள் பதிலளிக்கிறதுக்கோ அல்லது ரெஸ்பாண்ட் பண்றதுக்கோ ஒரு வழியில் இருக்கும்போது கோபம் இன்னும் அவர்களுக்கு கூடுதலாகுது இல்லையா? இன்னைக்கு திருச்சியிலையும் தேனிலையும் அது எதிரொலிச்சிருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இது உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களுக்கு தகவல் தெரிவித்து விட்டு பகல் நேரங்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மின்தடை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் மக்கள் சமாளித்துக் கொள்வார்கள். ஆனால் இரவில் அவ்வாறு சேமிக்கிற மின்சாரத்தை இரவில தடையின்றி வழங்க முடியும். இதற்கு ஒரு வியூகம் தேவை, அவ்வளவுதான். இது ஏன் நீங்க சொல்வது உண்மை என்னவென்றால், பல இடங்களிலும் போராடுகிற மக்கள் இதைத்தான் மையமான குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். நாங்க போன் செஞ்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது அலட்சியமா பதில் சொல்றாங்க, சரியான விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு நேரம் கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியல, இதுதான் சொல்கிறாங்க. இது அதிகாரிகளோட அலட்சியம் அல்ல, அவர்களுக்கு இன்றைக்கு அரசு வழிகாட்ட வேண்டும். இப்ப இவ்வாறு மக்களுடைய குமுறல்களுக்கு உடனடியாக பதிலளியுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி அதன் மூலம் அது ஒரு வழிகாட்டல், அது ஆணையாக கூட பிறப்பிக்கட்டும். அது உயர் அதிகாரிகள், அதுக்கு அடுத்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வட்டார அளவில் இருக்கிற அதிகாரிகள் என்று அந்த செய்தி பரவட்டும். அதன் மூலம் மக்களுக்கு பதில் சொல்வது உங்களுடைய கட்டாய கடமை என்ற உணர்வை ஏற்படுத்தட்டும். அப்படி ஏற்படுத்துகிற போது நிச்சயமாக அவர் பதிலளிப்பார்கள். அவர்களுக்கே என்ன நிலைமை என்று தெரியவில்லையே, எவ்வாறு என்ன பிரச்சனை என்னவென்றும் அவர்களுக்கு தெரியாது, எப்போது சரியாகும் என்றும் அவர்களுக்கு தெரியாது என்கிற போது மக்கள் என்ன பதில் சொல்வார்கள்?
அந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பல பேர் ஏன்னா பொதுமக்கள் அவங்களும் இருக்காங்க, அவங்க குடும்பத்திலும் இருக்காங்கல்ல, அவர்களை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள்ல, உறவினர்கள் இருப்பாங்கல்ல. எனவே ஏதோ தனிப்பட்ட சில அதிகாரிகளுடைய அலட்சியம் அல்ல இது. மீண்டும் இந்த வழிகாட்டல் பிரச்சனை தான். இதுல ஒன்றை சொல்ல மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இப்ப ஒரு பகுதியில பழுது ஏற்படுகிறது, அதை சரி செய்வதற்கு ஊழியர்கள் பற்றாக்குறை மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு 6-7 பேர் இறங்கி வேலை செய்தாக வேண்டும். ஆனா இல்ல, ஆட்கள் இல்ல பல இடங்கள். அப்ப என்ன செய்யறாங்க, என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது, வேற பகுதியில் உள்ள ஊழியர்களை இங்கே வரவழைக்க வேண்டியது. அப்ப அங்க என்ன, அப்ப அப்படி வருகிற போது அவர்கள் வந்து சேர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த பணியை முடித்து விடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், இல்ல குறிப்பிட்ட பயிற்சி, குறிப்பிட்ட அந்த பிரச்சனையில் பயிற்சி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை வரவழைப்பவர்களும் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. இதெல்லாம் மிக அடிப்படையான காரணம் என்னவென்றால், நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 47,000 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இப்படிப்பட்ட தொழிலாளிகள் அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க 47,000 என்றால் இப்ப எத்தனை காலத்திற்கு அந்த இடங்கள் எல்லாம் நிரப்பாமல் பிரச்சனை ஏற்படும் போது பக்கத்து மாவட்டத்திலிருந்து அல்லது வேற பகுதியில் இருந்து ஊழியர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து கொண்டே இருக்க முடியும். ஆக இந்த 47,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. கடந்த காலத்தில் ஏன் நிரப்பாமல் விட்டு விட்டால் என்ற கேள்வி நிச்சயமாக எழுப்பலாம். அதுல ஒண்ணு அரசியல் பார்க்க முடியவில்லை, ஏன் செய்ய தவறினீர்கள் என்று முந்தைய ஆட்சியாளர்கள் பக்கம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அந்த 47,000 பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கான நடவடிக்கையை தொடங்கி விட்டது என்று ஒரு அறிவிப்பு வரட்டுமே. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. சும்மா 47,000 பேருக்கு வேலை கொடுத்தா மட்டும் பத்தாது. சரி, எத்தனை பேருக்கு கொடுப்பாரு என்று ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம 47,000 பணியிடங்களுமே நிரப்பப்படுவதாக ஒரு மாதத்தில் வைத்துக் கொண்டாலும் அதை ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்க கூடாது. நடக்குது, அதான் நடக்குது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அரசு அமைப்புடைய பல இடங்களின் கொள்கை என்பதே அவுட் சோர்சிங், வெளியாட்களை கொண்டு வேலை செய்ய வைப்பது, அல்லது இப்படி ஒப்பந்த தொழிலாளர்கள். அது மின்சார வாரியத்துல கடந்த காலத்துல நடந்த போராட்டங்களா நினைவு கூறுகிறது. ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே போராட்டம் நடந்து நீதிமன்றம் தலையிட்டு கடைசியில் 25,000 பேர் அன்றைக்கு நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். அதுல சிஐடி போன்ற சங்கங்கள் மிக முக்கிய முன்னணி பாத்திரம் வகித்தன அதை உறுதிப்படுத்துவதில். ஆமா, இன்னைக்கு 47,000 என்று ஆயிருக்கிறது. இதெல்லாம் மறுபடியும் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது உண்டு. அப்ப என்ன நடக்கும் என்றால், ஏன் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்ல, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை சொல்லிருக்கேன். ஒப்பந்த தொழிலாளர் என்கிற போது அரசுக்கு அவர்களுக்கு நிரந்தர ஊழியர்களுக்கான ஊதியம் தர வேண்டியதில்லை, அவர்களுக்கு தர வேண்டிய அந்த படி, விடுமுறை கால செலவுகள், அந்த போக்குவரத்து செலவு போன்றவை எதுவுமே தர வேண்டியதில்லை. அது ஒப்பந்த தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஒரு தொகை, அந்த ஒப்பந்த தொகை அதை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஒரு நிதி கணக்கு, பணத்தை மிச்சப்படுத்துகிற கணக்கு. ஆனா அதை விட முக்கியமா என்ன நடக்கிறது என்றால், அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பொதுவா சங்கம் போய் சேர மாட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி அச்சம் இருக்கும். ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? மக்கள் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அல்லது நிர்வாகமே ஒரு அதிகாரி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவாரு, தன்னால முடிஞ்சா சொல்லுவாரு, இல்ல போங்கப்பான்னு அவர் போயிடுவாரு. அவர் பொறுப்பேற்க மாட்டாரு. ஒப்பந்த தொழிலாளர் அவர் ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போறேன்னு போயிடுவாரு. அப்ப நிரந்தர தொழிலாளர்களாக இருந்தால் அவர்கள் பொறுப்பேற்பார்கள், அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதை விட அந்த நிரந்தர பணியில் இருப்பதாலே அந்த பணியில் இருப்பதாலே ஏற்படுகின்ற மன உணர்வு என்பதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். அப்ப இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுவது, அது ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லாமல் நிரந்தர தொழிலாளராக இருப்பது, இந்த 2 அணுகுமுறையும் தேவை. இந்த 2 அணுகுமுறையும் எங்களிடம் இருக்கிறது என்று நிர்மல்குமார் இப்பொழுது சொல்லட்டும், அல்லது அந்த துறையினுடைய செயலாளர் சொல்லட்டும், அதற்கான பாதையில் நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லட்டும். அப்படிப்பட்ட அறிவிப்பு எதுவும் வரலையே. அதனாலதானே மின்சார தேவை என்பது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த கோடை காலத்துல கிட்டத்தட்ட 21,000 மெகாவாட் அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. கடந்த காலத்துல இல்லாத அளவு.
நான் சொன்னதுக்கான பல காரணங்களை ஏற்கனவே சொல்றேன். இன்னும் 2 ஆண்டுகளில் இது 23,000 மெகாவாட்டை எட்டும் என்று சொல்கிறேன். ஒரு மத்திய மின்சார ஆணையம் சிஇஏ அவர்களுக்கு கணித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதை எதிர்கொள்வதற்கு ஏன்னா இனிமே அதெல்லாம் இவங்க யாரும் செய்யணும்? முந்தைய ஆட்சியாளர் என்ன செய்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அப்படி நிலைமை வருகிறது என்ன செய்ய போகிறீர்கள்? மக்களை பார்த்து மின்சார தேவையை குறைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாமல் மின்விசிறி போடாதீர்கள், விளக்குகளை போடாதீர்கள், ஏசி போடாதீர்கள் என்று எளிமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க போகிறார்களா? அதை உபதேசிக்க போகிறார்களா? இப்ப இந்த ஆக இதையெல்லாம் சேர்த்து வைத்து யோசிக்க வேண்டும். மிக அடிப்படையாக இந்த இதை தொழிற்சங்க தலைவர்கள் மிக முக்கியமாக வலியுறுத்துகிறார்கள். இது வெறும் சங்க பிரச்சனையாக பார்க்க கூடாது. மாறாக இது அடிப்படையில் இந்த சங்க பிரச்சனையா பார்க்கிற கண்ணோட்டமே எதிர்ந்து வருகிறது. இது ஒரு தொழில், இது இவ்வளவு முதலீடு போட்டுக்கிறோம், இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு வரவு வருகிறது, இவ்வளவு லாபம் அல்லது இவ்வளவு நட்டம் என்று கணக்கு பார்க்கின்ற ஏற்பாடா இது? இது அடிப்படையில் மின்சார அடிப்படை தேவையாக இருக்குது. அடிப்படை தேவை என்கிற போது அதை நிறைவு செய்ய எப்படி காவல்துறைக்கு ஆட்களை எடுக்கிறார்களோ கட்டாயமா எடுத்தாக வேண்டியிருக்குல்ல. ஏன்னா அது காவல்துறையை நீங்க என்ன கணக்கு பார்க்க முடியுமா? அது போல இந்த துறைக்கான பணியாளர்கள் எடுக்கப்படுவது என்பது சேவையின் அடிப்படையில் மக்களுக்கான தேவை, அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற சேவை. இந்த உணர்வு மேல ஆட்சியாளர்களுக்கு வர வேண்டும். இந்த மாற்றம் என்று சொல்லி வந்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்டட்டும். நிச்சயமாக பிரச்சனையை நோக்கி தீர்வை நோக்கி நகர முடியும். மக்கள் சரி இன்று இல்லாவிட்டால் நாளை பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை கொள்வார்கள். அது இன்னொரு பக்கம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான வீடியோ போடுறாங்க, டிவிக்கே சேர்ந்த பெண்களை வீடியோ போடுறாங்க. ஆனா அவர்களை கொச்சையான மொழியில் இழிவுபடுத்தக்கூடிய போக்குகளும் டிவிக்கேனர் செய்வதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இந்த அணுகுமுறை டிவிக்கே கட்சியினர் சரியா? இல்ல, அதுதான் இது எடுத்தெடுப்பிலேயே அவர்கள் சரி செய்ய வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இயலாமையிலிருந்து வருகிறது. அவர் என்னவோ சொன்னீர்களே, என்னப்பா உங்க ஆட்சியில் இப்படிதான் நடக்குது என்று அந்த மக்கள் கேட்கிற போது, குறிப்பாக பெண்கள் கேட்கிற போது இதே நிலைமைதான். அவர்களும் கையேறு நிலையில தான் இருக்கிறார்கள். தாவேகா கட்சி உறுப்பினர்களும் அவர்களுக்கு என்ன தகவல் கையில வச்சிருக்காரு? அதிகாரிகளுக்குமே இல்லாத தகவல் இவர்களை மட்டும் என்ன எப்படி இருக்க போகிறது? ஆனால் இவர்கள் இப்ப உடனடியாக கோபம் ஏற்படுகிறது. அந்த கோபத்தை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் என்கிற அந்த மனநிலைக்கு போய்விடாது. ஏற்கனவே ஒரு முறை திருப்பி இருக்கிறோம் நினைக்கிறேன். தாவேகா நண்பர்கள் எப்படி ஒரு இடத்துல போய் ஒரு கடையில அடிச்சு நொறுக்குனாங்க அப்படி பார்ப்போம் இல்லையா? ஏதோ அது போன்ற அணுகுமுறைகளுக்கு இடமில்லை என்பதை இவர்கள் அறிவிக்கணும்ல. மாறாக ஏதோ ஒரு வேலை சமாளிப்பது, தட்டி கொடுப்பது என்றுதான் போகிறது. எனவே இது அது ஒரு கட்சியின் பிரச்சனை தான். உண்மையிலே பார்த்தா அது அந்த கட்சியினுடைய மரியாதையை கெடுக்கிற பிரச்சனை என்பதாக பார்க்க வேண்டும். பார்த்து உடனடியாக இதற்கெல்லாம் இங்க இடம் இல்லை, அப்படி இருப்பதா இருந்தால் நீங்க இந்த கட்சியிலே இருக்க வேண்டாம் கூட அவர் சொல்லட்டுமே. ஏன்னா இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற போது ஏன் இப்படிப்பட்டவருடைய தொந்தரவை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு முதல்ல தாவேகா தலைமை என்பது வந்தாக வேண்டும். ஓகே. இப்ப இறுதிய ஒரே ஒரு கேள்வி. இப்ப விஜய் அவர்கள் டெல்லியில இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துருக்கிறாரு. அதுல இந்த மாதிரியான இப்ப 47,000 பணியாளர்கள் நிரப்பப்படணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் நிதி ரொம்ப அவசியம். இது குறித்தெல்லாம் அங்க பேசுற வாய்ப்பு இருக்கா? இப்ப கிட்டத்தட்ட இன்னொரு விபத்து நடந்திருக்கு வேற. தமிழ்நாடு இல்லத்துல ஒரு தீ விபத்து நடந்திருக்குது. அது சரி செய்யப்பட்டு வருகிறது. தொடர் தொல்லை தமிழ்நாடுகள் ஒரு சிக்கல் போது இப்ப 47,000 பணியிடங்கள் நிரப்பப்படனாக்க ஒன்றிய அரசிடம் நிதின்றது அவசியம் வரணும். அப்பதான் அந்த இடத்த நோக்கி போக முடியும். டெல்லியில் இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு அதுக்கான முயற்சி செய்வாரா? நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் கலந்து உடனே எப்படி பாக்குறீங்க? அதாவது நிதி ஆயோக் கூட்டம் முக்கியமான ஒரு கூட்டம். அது முதலமைச்சர் என்கிற முறையில் நேரில் சென்றிருக்கிறார், அதில் கலந்து கொள்கிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் முதல் முறை டெல்லி பயணத்துல ஒரு மரியாதை நிமித்தம் பிரதமரை சந்தித்தார், சில கோரிக்கைகளை வைத்தார் என்பதாக மட்டும் வந்தது. ஆனால் என்ன கோரிக்கைன்னு ஊடகங்களுக்கு அவருக்கு செய்தியாக கொடுத்தார்கள், அவ்வளவுதான். முதலமைச்சர் பிரதமருடைய எதிர்வினை என்ன, அவர் என்ன நம்பிக்கை அளித்தார் என்பதெல்லாம் எதுவுமே அவர் சொல்ல மறுத்துட்டார். செய்தியாளரிடம் அவர்
அதை பத்தி பேசவே மறுத்துட்டார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுதுதான் அதை நடக்கப் போகிறது என்று மனசு சொல்லுகிறது. உண்மையிலேயே அதெல்லாம் உடைச்சிட்டு செய்தியாளர்களிடம் பேசினா நல்லது. ஏன்னா செய்தியாளர்கள் மக்களின் குரலாக கேட்கிறார்கள். மக்களுக்கு உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்து உங்களை மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மக்கள் ஒவ்வொருத்தரா வந்து உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, நேரில் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஊடகங்கள் மூலமா தான் கேட்பார்கள். செய்தியாளர்கள் தான் அவருடைய குரல். எனவே அவர் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திலும் அதேதான். அதுல முதலமைச்சர் அங்க என்ன பேசுகிறார், எப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைத்தார் என்பதெல்லாம் நீ செய்தியா வர வேணும். அது மறைக்க முடியாது. அது வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் அந்த செய்தி கொடுக்குது, அது வேற. ஆனா உண்மையிலே அது எப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்கிறார், அது இந்த ஒரு மாத காலத்துல அது குறித்த விரிந்த ஆலோசனைகள் அவருக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சம்பந்தப்பட்ட இதுல வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் உரிய ஆலோசனை கொடுத்திருப்பார்கள். அந்த ஆலோசனைகளோடு தான் அவர் சென்றிருப்பார். ஆனா அது அப்படி அவர் முன்வைக்க இன்னொரு பார்க்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் இவருடைய அணுகுமுறை ஒன்றிய அரசு ஆட்சியாளருடன் உரசிக் கொள்வதில்லை என்ற ஒரு அணுகுமுறை அவரை பொறுத்தவரைக்கும் வச்சுக்கிறார்கள். சின்ன சின்ன விமர்சனங்களை அமைச்சர்கள் சில முக்கிய பிரச்சனைகளை விமர்சனங்கள் வைத்தாலும் கூட இவர் நேரடியாக ஒரு விதமான நீக்கு போக்கு என்று சொல்லலாம், அல்லது உடனடியாக அப்படி ஒரு மோதல் போக்கு வேண்டாம் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஏதோ ஒரு பின்னணி. அதன் காரணமாக ஒன்றிய அரசுடன் இவர் பெரிய அளவுக்கு ஒரு மோதல் போக்கை வைத்துக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது. அப்ப இது ஒரு சாதகமான சூழலாக வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு வலியுறுத்த முடியும். அந்த கூட்டத்தில் வலியுறுத்துவது போக தனிப்பட்ட முறையிலும் நிதியமைச்சரை சந்தித்து மீண்டும் பிரதமரிடம் இந்த கோரிக்கைகள்லாம் தமிழகத்துடைய இவ்வளவு தேவை அவங்க சொல்லிட்டு கூட போங்க. கடந்த ஆட்சி காலங்களில் பழைய ஆட்சிகளில் இப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி விட்டார்கள், சமாளிக்க வேண்டியிருக்கிறது, கொடுங்கன்னு கூட கேட்டு போங்களேன். அரசியல் தான் அது சொல்லட்டு போகும். ஆனா மக்களுக்கு தேவைப்படுது இல்லை, அப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஆனாலும் கூட நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய முடிவுகள் இப்படி மாலைக்குள் தெரிய வந்துவிடும். அதுல இவர் என்ன பேசினார், அது உண்மையிலேயே ஒன்றிய அரசு அது எந்த அளவுக்கு அதை காதில் போட்டுக்கொள்ளும், எந்த அளவுக்கு அதுக்கு உரிய மதிப்பளிக்கும் என்பதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, கரண்ட் கட்டுங்கிறது சாதாரணம் இல்லை, அது அடிப்படை பிரச்சனை. அதையும் தாண்டி இன்னைக்கு டெல்லியில அவர் இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு என்று பார்ப்போம். எல்லாருக்கும் முதல்வருங்கிறதுனால நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம கூடியிருக்கிறோம், விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறோம். அது அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்து நேரம் ஒதுக்கி வேண்டியது இல்ல. மின்சாரம் என்பது ஒரு தொழிலாக பார்க்க, ஒரு லாப நட்டம் என்கிற வணிகத்துவ முறையில் யோசிக்காமல் மக்களுக்கான அடிப்படை சேவை என்ற உணர்வுக்கு ஆட்சியாளர் வந்தே ஆக வேண்டும். அதோட இணைத்து பார்த்தால் நிச்சயமாக தீர்வு காண முடியும். ஓகே, நன்றி.